வந்து என்கிட்ட சில மூலிகைலாம் கேட்பாங்க. நிறைய மூலிகை சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. நிறைய வைத்தியங்கள்லாம் செய்வாங்க. நல்ல ஒரு சிறந்த பெண்மணி. அதுலேருந்து எனக்கு பழக்கம். ஆமாம். இது என்ன மூலிகை ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா இலந்தை. கிராமத்தில் இலந்த பழம்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க சிறு பிள்ளைகள் பெரியவர் வரையும் சாப்பிடக்கூடிய மூலிகை. இது காட்டு ஓரமாக வேலி ஓரமாக வரக்கூடிய மூலிகை. முள்ளு நிறைந்த மூலிகை. இது வந்து காப்பர் சத்து, செம்பு சத்து உள்ள மூலிகை. இது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு வந்து இந்த வெண்புள்ளியை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. அதே போல பெண்களுக்கு கர்ப்பப்பையில வரக்கூடிய இதனால என்ன பயன்கள் இருக்கு? இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து கர்ப்பம் தரிப்பதற்காக இத ஒரு பிடி இலை இப்படி உருகி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 5 பூண்டு பல்லு 5 மிளகு வெட்டி அரைச்சிட்டு இதை அவங்க மென்சஸ் போற டைம்ல அந்த 3 நாள் வந்து சாப்பிடணும். மோர் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சி அழுகுகள் அது குற்றமெல்லாம் நீங்கி அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய ஆற்றலை வந்து இது உண்டாகும். அதற்கான ஒரு சிறந்த மூலிகை இது. அடுத்து ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ இந்த வெண்புள்ளி வருதுல்ல, இட்லிக்கோன்னு சொல்றாங்கல்ல, அந்த வெண்புள்ளியை வந்து தீர்க்கக்கூடிய மூலிகை இது. அது எப்படி தீர்க்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெண்புள்ளி இருக்கிறவங்க தினம் இந்த இலந்த பழத்தை ஒரு பிடி அளவுக்கு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இது காப்பர் சத்து இருக்கிறதுனால தோலில் வரக்கூடிய அலர்ஜி முதல் கொண்டு அந்த வெண்புள்ளி எல்லாம் குணமாக்கக்கூடிய மூலிகை இது. ஆச்சுங்களா? இதை தொடர்ந்து சாப்பிடணும். அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஆயில்மெண்ட் எப்படி பண்ணனா, ஆயில்மெண்ட்ல அதாவது வந்து இந்த கட்டையை ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நெருப்பு எரியுது பாருங்க, தணல், அதுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ஒன் சைடு எரியும், ஒன் சைடு வந்து பேக்கில் வந்து இதில் எரியும் போது ஒரு பிளாக்காக ஒரு லிக்விட் ஒன்று வரும். அந்த லிக்விட் எடுத்து உதாரணத்துக்கு இந்த உதட்டில் வந்துன்னு வச்சுங்க, லிப்ஸ்டிக்ல இதில் தடவிட்டே வந்தோம்னா 20 நாளில் அந்த வெண்புள்ளி மறைக்கும். அந்த மாதிரி ஆற்றல் இது கொடுக்கும். இது போன்ற ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த இலந்த மூலிகை. இதனால ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா ஐயா? இருக்கு ஐயா. இது சாப்பிட சொல்ல வேற என்ன உணவு சாப்பிடாம இருக்கணுமா? கண்டிப்பா. அதாவது வந்து இப்போ கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க சாப்பிட்றாங்கன்னும் போது அந்த 3 நாள் கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்காட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்ல. அந்த 3 நாளைக்கு வந்து